ஆப்ஷன் ட்ரேடிங் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 19ஆம் தேதி ஆன்லைன் வழியாக அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட அனலைசிங்கும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதையும் நம்ம ஆன்லைன் வழியாக நடைபெறும். இது மாலை 5:30 6:30 வரை தமிழ் வழியில் நடைபெறும். அதே போல் நமக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ஒரு நேரடி கலந்தாய்வு அப்படிங்கிறத நம்ம அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் இருவரும் சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம். நேரில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் முதல் பதிவு பண்ணுங்க. 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணுங்க. அதற்கப்புறம் தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே, இன்றைய காணொலிக்குள்ள போகலாம். ஜூலை 11ஆம் தேதியோட காணொலி. நம்ம மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக அதற்குண்டான ஹிண்ட்டை நம்ம எழுதிட்டே வரணும். மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ தான் கிரியேட் பண்ண முடியும். அதாவது எப்படி வாங்குவது, எப்படி விற்பது அப்படிங்கிறது முக்கியமல்ல. எந்த இடத்துல நம்ம வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது சுயமாக நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த முடிவெடுக்கும் திறன் தான் இங்கே முக்கியமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ட்ரேட் அப்படின்னு ஒன்று செய்ய விருப்பப்படுவாங்க. அந்த ரிவர்ஸ் ட்ரேட் எப்போது நமக்கு பயன் தரும், எப்போது நமக்கு பயன் தராது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்போது மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதுக்கு தான் மனசு சொல்லும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மனசு நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய நமக்கு தூண்டும். இதுதான் ரிவர்ஸ் ட்ரேட். அந்த ரிவர்ஸ் ட்ரேட் எப்போது சாதகமாக இருக்கும், எப்போது சாதகமற்று இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இடையில அப்படியே ஹிண்டோட நம்ம பார்த்துட்டு போகலாம். அடுத்தது அதற்கு உண்டான ரிவர்ஸ் ட்ரேடுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். ஓகே, சென்ற வாரத்தோட ஹை, சென்ற வாரத்தோட லோ. இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது கடந்த வாரத்திற்கு உண்டான லோ அதற்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹை பார்த்தீங்கன்னா 25,322. அப்போ நேற்றைய லோவுக்கு அருகில் வந்திருக்காங்க. நமக்கு இம்பேக்டட் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே வணிகம் நடைபெற்றிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு புட் செல்லர் பயப்படுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். புட் செல்லர் நம்மளுக்கு பேனிக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஆனால் அந்த புட் செல்லர் பேனிக் ஆகிறது ஹெவியாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இறங்கும்போது இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு தைரியமாக இருக்க முடியும், ஸ்பீடு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. மார்க்கெட் கீழே தான் போனாங்க. ஆனால் அந்த புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய திறன் இந்த இடத்துல ஸ்லோ டவுனாக இருந்தது. அதையே நம்ம உற்று கவனிக்கணும். ஆக மொத்தம் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்காங்க. கேப் டவுனுக்கு காரணம் நேற்றைய லோவுக்கு கீழே பிலோ ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதற்கு பேர் கேப் டவுன். அப்போ இந்த கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 புள்ளிகள் நமக்கு மேல் நோக்கி வந்திருக்காங்க. அப்போ பாக்ஸ் பேட்டர்னுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இதிலிருந்து அதே 70 புள்ளிகள். அப்போ நமக்கு அதே 70 புள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 25,180 அப்படிங்கிற விலை. அப்போ அதற்கு கீழே தான் சந்தை நிலை பெற்றிருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கீழே மட்டும்தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஹை டு லோ
அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு 200 புள்ளிகளுக்கு அருகில இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தெரியுது. அப்போ லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அதற்கு கீழே தான் வணிகம் நடைபெற்றிருந்திருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு இந்த விலை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், இந்த விலை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போறாங்க. அப்ப அடுத்த வாரம் மார்க்கெட் வந்துட்டு வீக்லி ஓப்பன் என்ன நடக்கிறாங்களோ அந்த வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது ஒன்று தான் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்க போகிறாங்க. அந்த பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த 25,331 இருக்கும், அடுத்து 25,450 இருக்கும், அடுத்து 25,548 இருக்கும், அடுத்து 25,650. அதாவது ஒவ்வொரு 100 புள்ளிகளுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து போன வாரமும் ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங், இந்த வாரமும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதில் என்னன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது தெரியுது, ஆனால் ஹெவி செல்லிங் ப்ரெஷராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இப்போதைக்கு தெரியுது. அப்போ லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் நமக்கு அதிகமாக வரணும். அதை வந்து உற்று கவனிக்கணும். ஓகே, இன்னைக்கு 50 நிறுவனத்தில் 11 நிறுவனங்கள் ஏறுமுகமாக 31 நிறுவனங்கள் வந்துட்டு இறங்க முகமாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் காலையில் ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மேலே வந்திருக்காங்க. திருப்பி அப்படியே ஒரு சைடு ஒரு ட்ரெண்டு வந்துட்டு ஒரு 11 மணி மட்டும் நமக்கு ஃபால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து சைட்வேக்குள்ளே போயிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு கவலைக்கிடையான இடம். மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கின 11 மணிக்கு இறங்கியாச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு பேனிக் செல்லிங் கிரியேட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணணும், ஹெவி செல்லிங்கை மாற்றணும். அந்த தன்மையை இங்கே இல்லை. அப்போ ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். அப்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவரில் ஒரு வால் செவுத்தில் நீங்கள் ஒரு பவுன்சிங் பாலோ இல்லை ஹெவியான பாலோ வீசினா என்ன ஆகும்னா அது பட்டு நம்மளுக்கு திரும்பி வரும். அதுவே கையில் சாணத்தை வச்சுட்டு சாணத்தை தூக்கி செவுத்தில் அடித்தோம் அப்படின்னா அது வரட்டியே அங்கே வந்து செவுத்தில் ஒட்டி அப்படியே நின்றுக்கும். அப்போது நமக்கு வந்துட்டு போன விஷயம் நமக்கு திரும்பி ஒரு விஷயமா வரணும். அந்த விஷயம் இருந்தால் விசை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். அப்போ அந்த ரிவர்ஸ் ட்ரேட் சாதகம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த லோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு ஸ்பீடு இருக்கணும், பவுன்சிங் இடமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிறதுக்குண்டான அனைத்து வகைகள் இருந்தது, ஆனால் ஸ்பீட் இல்லை, அதற்குண்டான வெயிட்னஸ் இல்லை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈக்விட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூம்ஸ் 392 கோடிக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி வேல்யூஸ் க்ரோர்ஸில் பார்த்தீங்கன்னா 97,900 க்ரோர்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் நடந்திருக்கு. ஈக்விட்டி டெரிவேட்டிவில் வேல்யூஸ், கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் இது கமாடிட்டியோடது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்கெட்டோட டேர்ன் ஓவர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது காலையில் நம்ம ப்ரீ மெம்பர்ஸ் அதாவது மெம்பர்ஷிப்புக்கு உண்டான காணொலி காலையில் மார்னிங் கொடுப்போம். அதில் கொடுத்த லெவல்ஸ் நம்மளுக்கு பேர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 to 450 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் நேற்றை லோ நேற்றை க்ளோஸ் இங்கே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு கீழே அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 2 லெவல் கொடுத்துருந்தோம். 261 181 கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்ச் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட் வேவாக இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபியூச்சரும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 25,400 கால் 400 புட் கொடுத்துருந்தோம். 400 கால் இன்னைக்கு தொடக்கம் இருந்தே எஸ்டர்டே லோ புட்டோட எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்துட்டு வணிகம் நடைபெற்றிருக்காங்க. 25,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குண்டான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்துட்டு செல்லர் பேனிக் ஏரியா 172 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டு அதற்கு கீழே வந்திருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துலயே கீழே நிலை பெற்று கால் சைடு வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருந்து இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருந்தா இன்னைக்கு அந்த இடத்துலயே, ஆனால் இந்த இடத்துல அவங்க விட்டு கொடுத்தது ஒன்று தான் இம்பேக்ட் ஆகி மார்க்கெட் மேலே வந்தாங்க. ஆனால் இந்த மேலே வந்தது என்ன ஆச்சுன்னா இந்த சைடுவேக்குள்ளே போயிருக்கக்கூடாது. இந்த சைடுவேக்குள்ளே போனது ஒரு கவலைக்கிடமான இது. மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரேட்னா இந்த இங்கே இப்படி இறங்கி இருக்கணும், கால் சைடு வந்து அப்படியே லோவில் தேடி இருக்கணும். இந்த சைடுவே போனது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது வந்து ஏடி மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்குறவங்களுக்கு இது எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்.
இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் டவுன்லேயே தான் இருந்தாங்க. அட்டவணை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,200 புட் 25,300 கால். அப்போ மார்க்கெட் 25,200லேருந்து 300க்குள்ள இருக்கிறதுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பாட் வேணால் உங்களுக்கு 200க்கு கீழே ட்ரேட் நடந்துருக்கலாம். அதிக நேரம் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் 25,200லேயே தான் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றிருந்தாங்க. அப்போ மார்க்கெட் 25,200க்கு அருகில் தான் இப்போ முடிஞ்சிருக்காங்க. 25,200ஓட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 117, இவங்க 128. அப்போ என்ன அர்த்தம்? 25,190 தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கம்மியாகவே க்ளோஸ் ஆகும். அப்போ ப்ரீமியம் வந்துட்டு அதிகமாக இருக்கு. அடுத்தது அட்டவணை இல்லை வேல்யூ வைஸ்டு. இங்கே மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. 25,200 புட் 25,300 புட் 25,200 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த வணிகத்தில் கம்பல்சரி மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். இந்த புட் ஆப்ஷன்ஸ் 25,300 சரி 25,200 புட்டும் சரி கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருக்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தோட ஹை தான் எஸ்டர்டே ஹை அடுத்த வர்த்தகத்திற்கு அதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகாத பட்சத்தில் இதில் வந்துட்டு இன்னும் ஹெவியாக டைம் வேல்யூ இங்கே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு புட் செல்லர் வந்து இன்னும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இது வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு சைடு வேக்குள்ளே பண்ணலாம், இல்லை திருப்பி மார்க்கெட் மேலே போகிறக்கு ஒரு வாய்ப்பாக செய்யலாம். அப்போ 25,200 கால் இந்த 300 கால் ஆப்ரேட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினத்தில் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் காமன் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 123 ரூபாய் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு கீழ் நோக்கி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கீழ் நோக்கி வரும்போது இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தா மார்க்கெட் அந்த லோல இருந்து சப்போஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் இருந்தது, மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் ட்ரேட் சூஸ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரிவர்ஸ் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 25,250 டு 300 வர மட்டும் அதிகமான வாய்ப்பு இருந்தது. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் இது வர்றதுக்குண்டான பொட்டென்ஷியல் நிறைய இருந்தது. ஆனால் இங்கே என்ன மார்க்கெட்டில் ஆயிடுச்சுன்னா கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி கூட்டாளிகளாக மாறிட்டாங்க. கூட்டாளிகளாக மாறினாங்க என்னன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு டிகேக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அருணாச்சலம் திரைப்படத்தில் ரஜினியோட ஸ்டைலில் உங்களுக்கு என்ன ஆச்சு, கால் செல்லர் அண்ட் புட் செல்லர் வந்துட்டு பேனிக்கே ஆகாமல் 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. அப்போ இந்த தூங்குனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரிவர்ஸ் பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிற பயத்தில் இன்னும் கீழே போகணும்ல, புட் பையரும் இம்பேக்ட் பண்ண முடியல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற இடத்துல கால் ஆப்ஷன் பையரும் வர முடியல. அதாவது செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகாத இடத்துல பையருக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சைடுவே போனதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க 400 புட் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹையே பிரேக் ஆகலை. டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது. இப்போ ஸ்பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 மணிக்கு மேலே எங்கேயுமே மார்க்கெட் வந்து லோவே பிரேக் ஆகலை. ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 20 டு 30 பாயிண்ட் வந்துட்டு ப்ரீமியம் டிகே ஏற்பட்டுருச்சு. அப்போ புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வந்துட்டு ஹை நியரே வர முடியாத அளவுக்கு இம்பேக்ட் ஆயிட்டாங்க. இதை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். அடுத்தது மார்க்கெட்டை வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இதோட பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ண பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 260 மட்டும் வரக்குண்டான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே மார்க்கெட்டில் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் நான் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த 25,250 நம்ம முக்கியமாக பார்ப்போம். இந்த 25,250 ஏன் முக்கியம் பார்க்குறோம் அப்படின்னா நேற்று 25,400 கால் புட்டோட 140 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஏடிஎம் காமன் ஏடிஎம்மாக இருந்தது. அப்போ அந்த 140 பாயிண்ட்ஸை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 25,260 வரும். அது ரவுண்ட் ஃபிகராக 25,250. அப்போது காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 83, 140, 220 அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருந்தோம். அப்போ 83 இருக்கிறவங்களுக்கு 140 அண்ட் 220 ஜோன், இவங்க 220, 140 அண்ட் 83 ஜோன் நம்ம கொடுத்துருந்தோம்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட லோவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 அப்படிங்கிற டேட்டாலயே அமைஞ்சிருச்சு. அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு இவங்க 140க்கு மேல இவங்க நிலை பெற்றிருக்கிறனால தான், நான் மார்க்கெட்ட வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப இதோட டிஃபென்ஸ் யாரு அப்படின்னா, மார்க்கெட்ட 200 மையமா வச்சதுனால 150. இது வந்து நான் மீட்டிங் ஏரியா. ஏன் நான் மீட்டிங் ஏரியா அப்படின்னா, 25, 150 புட் ஆப்ஷனுடைய ஹை 124, 150 காலுடைய லோ இது வந்து 134. இது வந்து நான் மீட்டிங் ஏரியா. இவங்க நெடு நேரம் பார்த்தீங்கன்னா 140, அதாவது காமன் ஏடிஎம் அப்படிங்கிறது 140. அந்த 140க்கு கீழேயே இல்லாம இருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் இந்த 140க்கு கீழ வந்தாங்க. அப்ப இவங்க 140க்கு மேல இருந்ததுனால மார்க்கெட்ட கீழ போக முடியல. ஆனா அதே சமயம் இது நான் மீட்டிங் ஏரியா. அடுத்தது 200 கால் புட். இது வந்து மீட்டபிள் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா 149, இது 108. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 200 கால்னால 140 அப்படிங்கிற இடத்துக்கு மேல இருக்கவே முடியல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நான் மீட்டிங் ஏரியா வந்துட்டு 140க்கு மேல இருக்கிறாங்க. ஆனா மீட்டிங் ஏரியா, நடைபெற்ற ஏரியா 140க்கு மேலயும், அடுத்தது 149 அப்படிங்கிற இடம். புட் ஆப்ஷனுடைய கை. இந்த 149க்கு மேலயும் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு இன்னைக்கு ரிவர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 130ல இருந்து 130க்கு கீழயே தான், 140ல இருந்து 130க்கு கீழயே தான் வர்த்தகம் நடைபெற்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த ரிவர்ஸ் ட்ரேடுங்கிற வாய்ப்பு இங்க நமக்கு வாய்ப்பற்றதாக மாறிடுச்சு. அப்ப காமன் ஏடிஎம் லோயர் பாயிண்ட்ல இருக்கிறவன் நமக்கு வந்துட்டு அந்த காமன் ஏடிஎம் தக்க வைக்க முடியல அப்படிங்கும்போது, ரிவர்ஸ் ட்ரேட் ங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. அது போக நமக்கு வந்துட்டு டேட்டாஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவா இருக்கு. இந்த குறைவா இருக்கும்போது வந்து செல்லர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனா ப்ராபபிலிட்டி என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது டைம் வேல்யூ அப்படிங்கிறது இங்க கம்மியா இருக்கிறதுக்கு செல்லருக்கு உண்டான மதிப்பு இங்க கிடைக்காது. செல்லர் வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு ரூ. 100க்கு செல் அடிச்சா 0 ஆகும் அப்படின்னா உடனே அதை செல் அடிக்க பார்ப்பாங்க. இங்க ரூ. 10 இருக்கிற பிரீமியத்தை போய் செல் அடிச்சு அவங்க 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்க கம்மியா இருக்கு. அப்போ ஐடிஎம் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டைம் வேல்யூவே குறைவு அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இதை ஜாக்கிரதையாக நீங்க கையாள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இம்ப்ளைபிலிட்டி கம்மியா இருக்கனால பிரேக் அவுட் ஆனதுக்கு உண்டான ஃபோர்ஸ், அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இங்க கிடைக்காது. அப்ப 25, 200 கால் புட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 123. நேத்து வந்துட்டு ரூ. 140 நம்ம பார்த்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 123, ரூ. 17 டிகே நடைபெற்றிருக்கு. ஆனா மார்க்கெட் இறங்கி இருக்கு. அப்போ புட் செல்லர் வந்துட்டு இன்னும் பேனிக் மோட் அப்படிங்கிறது இங்க அடையல அப்படிங்கிறது இங்க தெரியுது. அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு அடுத்த வாரம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரை தான். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோ டவுனா மார்க்கெட்ல 25, 250 டு 350 ஈஸியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அடுத்த வாரம் நமக்கு ஓப்பனுக்கு கீழேயும் இந்த லாஸ்ட் வீக், இந்த வீக்கோட நடந்தும் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே நிக்கிற வரை புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். ஆனா அதுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் டிகே ஆகாம அதை ஃபோர்ஸபிளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.